ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் மார்க்கெட் அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் ஃபியூ டேஸாகவே நம்மள கிரிப்டோ மார்க்கெட் ரொம்ப பிஸியாக ஆக்குபைடாக வந்து வச்சுட்டு வந்திருக்குது. லாட் ஆஃப் திங்ஸ் ஹஸ் பீன் ஹேப்பனிங் இன் அண்ட் அரௌண்ட் த மார்க்கெட். ஸோ அதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சிலிகான் வேலி பேங்க்ரப்டான அந்த இஷ்யூ வந்து பெரிய லெவலில் வந்து பேசப்பட்டது. இதனாலேயே ஒரு ஹியூஜான ஒரு கொலாப்ஸ்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்துருந்தோம். அண்ட் ரீசெண்டாக யூஎஸில் இன்ஃப்ளேஷன் டேட்டா ரிப்போர்ட்லாம் வந்து வந்திருந்தது. அதை தொடர்ந்து மார்க்கெட் ஆக்சுவலாக வந்து பம்பாச்சு. என்ன தான் வந்து நடக்குது, நிறைய பேட் நியூஸ் தானே ரீசெண்டாக வந்து இருந்தது. Usdc கூட Depeg ஆச்சு, நிறைய ஸ்டேபிள் காயின்ஸ் Depeg ஆச்சு. ஸோ என்னதான் நடக்குது, பிட்காயின் இப்போ $26,500 வரைக்குமே வந்து போயிருக்குது. மற்ற மார்க்கெட்ஸ் விட கிரிப்டோ மார்க்கெட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது. ஹியூஜ் பம்ப் அப்படிங்கிற வந்து பார்த்தோம். அப்கமிங் டேஸில் நம்ம என்ன வந்து எதிர்பார்க்கலாம், இன்னும் ஃபர்தராக வந்து பம்ப் ஆகுமா, 35K 32K அப்படிங்கிற மாதிரி அகைன் நம்மளுக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா, நான் ஏதாவது காயின்ஸ் இந்த டைமில் வந்து பை பண்ணுறேன்னா, இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் ஆப்வியஸாக USDC ஏன் Depeg ஆச்சு அண்ட் எந்த ஸ்டேபிள் காயின் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணுறதுக்கு உயர்ந்ததாக வந்து இருக்கும் அப்படிங்கிற பற்றியும் வந்து உங்ககிட்ட இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் ஃபியூ டேஸாகவே மார்க்கெட் அப்டேட் வீடியோ எதுவும் வந்து வராதனால இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் அண்ட் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கவர் பண்ண போகிறேன். இனிமேல் அட்லீஸ்ட் 2 weeks ஒன்ஸ் மார்க்கெட் அப்டேட் வீடியோ அப்படிங்கிறது நம்ம சேனலில் வரும். லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. ஓகே கைஸ், இப்போ ஒன் பை ஒன்னாக எல்லாமே வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த சில்வர் கேட் கேபிட்டல், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபின்டெக் அண்ட் கிரிப்டோ ரிலேட்டட் ஸ்டார்ட் அப்ஸ் அதுக்கான ஒரு பேங்க். ஓகேங்களா, இதோட கொலாப்ஸ் அப்படிங்கிறது இந்த SVBக்கு முன்னாடி நடந்தது. இது அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தில்ல. ஸ்டில் இது வந்து ஒரு ரொம்ப பெரிய அளவில் ஒரு பேட் நியூஸ் தான். பட் மார்க்கெட் இதுக்கு பெருசாக அந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகலை. பட் இதுவுமே ஒரு ஃபட்டாக தான் வந்து பார்க்கப்பட்டது. மெயினாக நம்ம பார்க்க போகிறது இந்த SVB தான், சிலிகான் வேலி பேங்க் அப்படிங்கிறது. இது வந்து நீங்கள் ஆல்ரெடி யூடியூப்பில் நிறைய பேர் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க, நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க. ஸ்டில் தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு இண்டிவிஜுவல்ஸ்க்கான பேங்க் இல்லை, அதாவது மக்களுக்கான பேங்க் இல்லை, கார்ப்பரேட்ஸ்க்கான ஒரு பேங்க்கு. ஸோ பெரிய பெரிய ஸ்டார்ட் அப்ஸாக இருக்கட்டும், பெரிய கம்பெனிஸாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் இதில் லெண்டிங் அண்ட் பாரோயிங் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களோட ஃபண்ட்ஸ் வந்து செக்யூராக யூஸ் பண்ணுற ஒரு பேங்க் தான் இந்த சிலிகான் வேலி பேங்க்கு. இவங்களோட கொலாப்ஸ் எப்படி ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அண்ட் ஆல்சோ இதுவுமே ஒரு பெரிய ஃபட்டாக தான் இந்த மார்க்கெட்டில் வந்து சர்க்குலேட் ஆச்சு. மேபி இதனால் அகெயின் யூஎஸில் வந்து ரெசஷன் மாதிரி கூட வரலாம், ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு பெரிய பேங்க் ஃபால் ஆனது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ப்ளூவாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த பார் வந்து அசெட்ஸ் அண்ட் இந்த கிரேயில் வந்து இருக்குது டெபாசிட்ஸு. 2008 வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் மியூச்சுவல் பேங்க் அப்படிங்கிற ரெசஷன் டைமில் கொலாப்ஸ் ஆன பிக் பேங்க்ஸில் வாஷிங்டன் மியூச்சுவல் பேங்க்கும் வந்து ஒன்று. ஓகேங்களா, அவங்களோட அசெட்ஸ் வந்து $300 billion அந்த டைமில். இப்போ $300 billion மதிப்பு வந்து இன்னும் அதிகமாக வந்து இருக்கும். ஸ்டில் யூ காட் மை பாயிண்ட், ரைட்? ஸோ இப்போ அது மதிப்பிடும் போது இன்னும் அதிகமாக இருக்கும். டெபாசிட்ஸும் இந்த அளவுக்கு வந்து இருக்குது. சிலிகான் வேலி பேங்க் இன்னைக்கு டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா $200 billion மேலே அவங்களோட அசெட்ஸ் அண்ட் டெபாசிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா $150 billion மேலே வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து ஒரு 2-3 பேங்க் வந்து ஃபெயில் ஆகுனா யூஎஸில் ரெசஷன் மாதிரி கூட வந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபட் வந்து போயிட்டு இருந்திருந்து. பட் இது வந்து ஒரு இண்டிவிஜுவல்ஸ்க்கான பேங்க் கிடையாது, இது கார்ப்பரேட்ஸ்க்கான பேங்க். அண்ட் இது ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு ஒரு ரிஸ்கி பிஸ்னஸ் தானே. ஸோ இதை பற்றி ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்டில் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க பாண்ட்ஸ்லாம் 30-year பாண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பாண்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் வந்து ஹைக் பண்ணனால, இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கனால ஃபெட் சைட்லேருந்து ஹைக் பண்ணும்போது பாண்ட் மார்க்கெட்ஸ்லாம் பெரிய லெவலில் அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணலை, பெரிய லெவலில் ட்ராப் ஆனனால இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓடிசியில் செல் பண்ணுற ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டாங்க. இவங்களோட இதான் இந்த 3AC கேபிட்டலெல்லாம் வந்து நடந்தது பார்த்தீங்களே, அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இது பெரிய லெவலில். ஸோ அவங்களோட மல்டிபிள் இடத்துல அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லாக் ஆனதும் சரி, அண்ட் இவங்க பாண்டில் இன்வெஸ்ட் பண்ண ஒரு தப்பான டிசிஷனும் சரி, இதெல்லாம் அவங்களுக்கு ஓவரால் பெரிய லெவலில் ஒரு கொலாப்ஸ் வந்து காஸ் பண்ணிருச்சு. ஸோ இதுதான் SVBயில் நடந்தது. ஸோ இதனால தான் இந்த USDC Depeg ஆனதும் காரணம். அது என்ன, SVBக்கும் இதுக்கும் என்ன இருக்க சம்மந்தம்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க டாப் ஸ்டேபிள் காயின்ஸ் வந்து எடுத்துக்கும் போது ஆப்வியஸாக USDT, அதுக்கப்புறமா USDC, BUSD இதெல்லாமே வந்து வரும். ஸோ இப்போ என்ன வந்து ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த USDCயில் என்ன வந்து ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, USDT வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெத்தர் லேப்ஸ் அப்படிங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. தெத்தர் வந்து USDT வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்டு கிடையாது, சென்ட்ரலைஸ்டு. இது வந்து ஃபுல்லாக இந்த தெத்தர் ஃபவுண்டேஷன் அவங்க தான் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இது பின்னாடி
அப் வந்து பெரிய அளவில் இல்லை அப்படின்னு நிறைய வாட்டி USDT ஃபட் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இருக்கிறதுலே ரொம்ப ரெப்யூட்டடான ஒரு ஸ்டேபிள் காயினா USDC அப்புறம் டாய் தான் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி இருக்க USDC ஏன் Depeg ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது பின்னாடி இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஃபவுண்டேஷனு. ஸோ USDC கம்ப்ளீட்டாக இந்த US கவர்மெண்ட் கீழே வந்து வரனால இவங்க கொஞ்சம் ரெப்யூட்டடான ஸ்டேபிள் காயின் இதில் பெட்டராக வந்து இருக்கும் ஹோல்ட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு விஷயம் வந்து இருக்குது. பட் ஏன் Depeg ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஓவரால் அசெட்ஸ் நான் அப்ராக்ஸாக வந்து சொல்கிறேன், கரெக்டான வேல்யூஸ் வந்து நான் மெமரைஸ்லாம் வந்து பண்ணல, அரௌண்ட் ஒரு $40 பில்லியன் வந்து வச்சுக்கோங்களேன். அதான் இந்த $38 பில்லியன் வந்து இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 10% வந்து பார்த்தீங்கன்னா SVBயில் அவங்க வந்து அந்த ஃபண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. SVB கொலாப்ஸ் ஆனனால இது வந்து ஒரு பெரிய ஃபட்டாக வந்து கிளம்பிச்சு. இது 10% வந்து லாக் ஆனனால அப்போது தேவையான அளவுக்கு லிக்விடிட்டி 10% லிக்விடிட்டி வந்து காணும் இல்லையா. அதனால் $1 இன்னமும் வந்து இந்த பெக் வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா $1 நான் வந்து USDC வந்து வாங்குறேன்னா அது வந்து அவங்க கொலாட்ரலாக $1 US டாலராக வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ தான் அந்த $1க்கு உண்மையான மதிப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அது வந்து மிஸ்ஸிங் ஆகிறனால 88 சென்ட்ஸ் வரைக்குமே இது வந்து ட்ராப் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னடானா இது வந்து சாட்டர்டே அந்த மாதிரி பெரிய லெவலில் பேனிக் அப்படிங்கிறது ஆச்சு. சேம் டைம் சாட்டர்டேவும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஃப்ரைடே இந்த அளவுக்கு பேட் நியூஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் அதிகமானனால இதெல்லாம் வந்து இருக்கும்போது அந்த SVB கொலாப்ஸ் இதெல்லாம் வந்து சேர்ந்து பெரிய லெவலில் வந்து ட்ராப் ஆகிருந்தது. சேம் டைம் இதுவுமே அந்த அளவுக்கு தான், ஃப்ரைடே அப்படிங்கிறது ஒரு ஹியூஜ் ட்ராப்பாக வந்து இருந்தது. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு அந்த ஃபட்டெல்லாம் வந்து செட்டில் ஆச்சு. கவர்மெண்ட்ஸ் ஏன்னா SVB ஒரு பெரிய பேங்காக இருக்கனால அவங்க இன்ஷூர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட பாடிஸ் வந்து ஹேண்டில் பண்ணி அந்த அவங்களோட கிளைண்ட்ஸோட ஃபண்ட்ஸ் எல்லாம் ஓவரால் எல்லாமே வந்து திரும்பி அவங்க நோட்டை பிரிண்ட் பண்ணியாக திருப்பி கொடுத்துறது தான். ஸோ இதுதான் இதில் நடந்த விஷயம். ஸோ அதனால தான் அகெயின் அந்த Depeg ஆனது பெக் ஆயிருச்சு. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க 90 சென்ட்ஸ்லேருந்து இருக்கும்போது வாங்கலாமா அப்படின்னு. பட் நான் வந்து பர்சனலாக அந்த ரிஸ்க்கே வந்து எடுக்கலை. ஏன்னா USD அந்த டைமில் வந்து 10 தான் சரி. பட் USDC ரொம்ப ரெப்யூட்டட் இதில் இருக்க விஷயம் வேறு. ஸ்டில் நீங்கள் வந்து ஒரு $90 ஒரு $100 மேலே ஆக்கிறதுக்கு நீங்கள் $90 ரிஸ்க் எடுக்கணும்னு இல்லை. நான் வந்து சில ஆல் காயின்ஸ் வந்து இந்த $20,000 அரௌண்ட் அந்த ரீஜனில் இருக்கும்போது வாங்கினதெல்லாம் எனக்கு 20-30% ஈஸியான ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்து. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும்னு வந்து இல்லை. ஏன்னா $1 மேலே போகிறது இல்லை, மேக்ஸிமம் போகிறதே $1 தான். இதனால் நான் வேணாம், மேபி இதோட பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நீங்கள் எதுக்கு இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் சரி, இப்போ நம்ம ஃபர்தராக வேறு மற்ற விஷயங்கள் வந்து பார்ப்போம். இதுவும் சொல்லியிருந்தேன் இல்லையா, இன்ஃப்ளேஷன் டேட்டா ரிப்போர்ட்ஸ் வந்து நேற்று வந்ததுன்னு. எக்ஸ்பெக்டட் வந்து பார்த்தீங்கன்னா 6% இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஃபோர்காஸ்ட்டு. அண்ட் ஆக்சுவலாகவும் 6% வந்து இருந்தனால நேற்று ஹியூஜான பம்ப் பிட்காயின் மார்க்கெட்டில் நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அன் இயர் அந்த அளவுக்கு வந்து இப்போ ஜூனில் இருந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த 25,000 பிலோ இது பிரேக் ஆகிக்கல வந்தது. இப்போது மார்ச் வந்து வந்துருச்சு. ஃபுல்லாக 1 இயர் ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்சில் தான் வந்து இருந்திருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 15,400 வரைக்கும் வந்து வந்துருக்குது. இப்போது இந்த அப்வர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருந்தது இந்த 25,000 அப்படிங்கிறது. நேற்று அந்த இன்ஃப்ளேஷன் டேட்டாலாம் வந்து வரும்போது ஒரு ஹியூஜான ஒரு ஸ்பைக்கு 26,500 அந்த வரைக்கும் பிட்காயின் வந்து போயிருந்தது. சரி, இதுக்கு மேலே வந்து பம்ப் ஆகுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா மேபி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னடானா இப்போ இருக்க சென்டிமெண்ட்ஸ் படி வந்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு வந்து பிரேக் ஆனனால மேபி கொஞ்சம் ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு ஃபால் மாதிரி வந்துட்டு அகெயின் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 32K இந்த ரீஜன் வரைக்குமே போக சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மேபி அகெயின் நம்மளுக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கூட வந்து வரலாம், ஒரு 18K 17K வரலாம் அப்படிங்கிறதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷனு. ஸோ இது வந்து ஒரு 32K வரைக்குமே இந்த பர்டிகுலர் மூவ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கரெக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து போகிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு. இது உடனே நடக்காது, இட் மே டேக் சம் டைம். இந்த அளவுக்கு பம்ப் ஆனது அண்ட் ஆல்சோ கிரிப்டோ மார்க்கெட்ஸு எந்த அளவுக்கு ஸ்பீடாக ரெக்கவர் ஆகலாம் அப்படிங்கிறதும் நம்ம இந்த பம்ப் மூலியமாலாம் வந்து தெரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா US மார்க்கெட்ஸு அந்த அளவுக்கு பெருசாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணலை. பட் இந்த இடத்துல வந்து பார்க்க முடியுது உங்களால். மண்டே அண்ட் இன்னைக்கு டியூஸ்டே கேண்டில், நாளைக்கு வெனஸ்டேவும் இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நேற்று வந்து பெரிய லெவலில் ஒரு பம்ப் அப்படிங்கிறது வந்து இல்லை. பட் கிரிப்டோ மார்க்கெட்ஸ் ஹியூஜாக வால்டையில் பெரிய லெவலில் பம்ப் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருந்தது. பிட்காயின் வந்து இந்த மூவில் வந்து டாமினண்ட்டாக வந்து இருக்குது. ஸோ மேபி எத்தேரியம் கூட ஒரு $2,000 போகிறதுக்கான சான்ஸ்
சான்சஸ் வந்து இருக்குது இப்போதைக்கு வந்து பார்க்கும்போது. பிட்காயின் மேபி 32K 28Kலாம் வந்து போச்சுட்டானா. ஸோ இதுதான் கைஸ், நீங்கள் தாராளமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் இந்த இடத்துல நீங்கள் ஃபோமோ வாங்கணும்னு அவசியம் இல்லை. மேபி கரெக்ட் ஆகும்போது ஒரு 22Kலாம் வந்து அங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் அகைன் 32K போகும்போது கொஞ்சம் ப்ராஃபிட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் மறுபடியும் இந்த லெவல்ஸ்லாம் ரீவிசிட் ஆக நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி 20K அந்த ரீஜனில் வாங்கினது அப்படியே தான் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். மேபி ஒரு சிலது 2xலாம் வந்து சில ஆல் காயின்ஸ்லாம் வந்து பண்ணதில் அதை ப்ராஃபிட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். அண்ட் நான் மெயினாக பார்த்துட்டு இருக்கிறது என்னோட அடுத்த புல்ரனுக்கும் சரி, இல்லை அடுத்த ஒரு ஃபியூ மந்த்ஸ் டு லைக் ஒரு 3-4-6 மந்த்ஸில் பெரிய லெவலில் மேபி மார்க்கெட் புல்லிஷாக வந்து இருக்கும்போது பெரிய லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு எதிர்பார்க்குறது SushiSwap தான். SushiSwap மேபி ஒரு $5 கூட ஈஸியாக வந்து போக சான்ஸ் இருக்குது. காரணம் இதோட வால்யூம் தான் கைஸ். அண்ட் டைல்யூட்டட் மார்க்கெட் கேப் எல்லாம் ஓகேவாக இருக்கனால, அண்ட் டெக்ஸ்க்கான மோகம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கனால, இவங்க எல்லாம் செயின்ஸ்லேயும் வந்து வரனால SushiSwapோட வால்யூமும் நல்ல ட்ரிகர் ஆகிட்டே வந்து இருக்குது. ஸோ SushiSwap நல்லா போகும் அப்படின்னு என்னோட எக்ஸ்பெக்டேஷனு. அண்ட் Oasis ரோஸ்மே வந்து நீங்கள் வந்து பாருங்கள், அதுவுமே வந்து நல்லா தான் வந்து இருக்குது. பட் இப்போ வாங்காதீங்க, நான் வாங்கினதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30% அப்பில் தான் வந்து இருக்குது. இதுவுமே வந்து பாருங்கள். அண்ட் பினான்ஸில் இருக்க காயின்ஸ் இதெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பண்ணுறேன் டெடிக்கேட்டடாக அதுக்காக. இப்போ இருக்க காயின்ஸில் நீங்கள் இந்த பியர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ப்ரீ புல் மார்க்கெட் அந்த டைமில் நல்லா ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிற வந்து பண்ணலாம், நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து பண்ணலாம். பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் எந்தெந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு எக்ஸைட்டடாக இருக்கும். நான் அப்கமிங் டேஸில் எல்லா ப்ராஜெக்ட்ஸும் வந்து ரிவ்யூ பண்ணி வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் கைஸ் நான் மார்க்கெட்டில் வந்து பார்க்குற விஷயம். ஸோ ஆல்மோஸ்ட் நான் நினச்ச எல்லா டாபிக்ஸும் வந்து கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஜிஎத்துமே வந்து நான் ஷார்ட் டேர்மில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண நினைக்கிறேன். நல்லா அக்யூமுலேட் ஆகிட்டு வந்துருக்குது. பட் உங்களோட ஓன் ரிஸ்க், நான் என்னோட ரிஸ்கில் நான் இது வந்து சொல்கிறேன். இது வந்து ரொம்ப எப்படின்னா கிட்டத்தட்ட ஜஸ்ட் கம்யூனிட்டி ட்ரிவனாக தான் வந்து இருக்குது. இது வந்து யாரும் ஷில் பண்ணுறது இல்லை, ஃபவுண்டர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து எதுவும் இல்லை. இதோட வேல்யூ அப்படிங்கிறது மார்க்கெட்டே வந்து அதுக்கான எவாலுவேஷன் அப்படிங்கிறது நோக்கி தான் வந்து போயிட்டுருக்கு. ப்ரைஸ் டிஸ்கவரியில் தான் வந்து இருக்குது. மேபி இது அப்வர்ட்ஸ் வந்து ஸ்பைக் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால தான் மல்டிபிள் டைம் சொல்கிறேன். ஏன்னா ஒரு சில வாட்டி தான் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நல்ல கம்யூனிட்டி ட்ரிவனாக ப்ரைஸ் டிஸ்கவரியில் இருக்க ப்ராஜெக்ட். ஸோ இது வந்து ரொம்ப கம்யூனிட்டி ட்ரிவனாக இருக்குன்னு நான் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். மேபி இதுவுமே நீங்கள் வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.